ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தேவி ஆதிபராசக்தியானவள் இந்த பூ உலகம் முழுதும் ஆட்சி செய்பவள். அந்த அன்னையே யா பிரம்மாதி பிபீலிகாந்த ஜனனி, பிரம்மா முதல் சிறிய எறும்பு வரை அனைத்துக்கும் அன்னையாக இருப்பவள் அந்த ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தியை வழிபடும் விதமாக கொண்டாடப்படுவதே நவராத்திரி. தட்சிணாயன புண்ணிய காலமான புரட்டாசி தேவர்களுக்கு இரவு பொழுதாகும். இந்த காலத்தில் அம்பிகைக்குரிய நவராத்திரியானது கொண்டாடப்படுகிறது. அந்த நாட்களில் அம்பிகை தினமும் ஒவ்வொரு கோலத்தில் ஒவ்வொரு நாளும் அருள் பாலிக்கிறார். நமது புராணங்களின்படி அசுர அரசனாகிய மகிஷாசுரனுடன் 9 நாட்கள் போரின் போது 9 வடிவங்களில் தோன்றி அந்த மகிஷாசுரனை அழிக்கிறாள். 10வது நாள் விஜயதசமி அன்று மகிஷாசுரனை அழித்த வெற்றி விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த விரதம் இருக்கும் பெண்கள் வழிபடும் விதம், படைக்க வேண்டிய நைவேத்தியம், வழிபாட்டின் பலன்களை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வது அவசியம். நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகை தாண்டவம் ஆடினாராம் சிவபெருமான். இந்த தாண்டவங்களிலிருந்து நவதுர்கை தோன்றியதாகவும் ஞான நூல்கள் விவரிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு சுமங்கலி, ஒரு கன்னியா குழந்தை என நவராத்திரி 9 நாட்களிலும் அந்த சுமங்கலியையும் கன்னியா பெண்ணையும் அம்மனாக பாவித்து பூஜை செய்வது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. மந்திராட்சரமயீம் லக்ஷ்மீம் மாத்ருணாம் ரூபதாரிணீம் நவதுர்காத்மிகாம் சாக்ஷாத் கன்யா மாம் ஆவகாம்யகம் என்று மந்திரம் சொல்லி குமாரிகா, திரிமூர்த்தி, கல்யாணி, ரோஹிணி, காளி, சண்டிகா, சாம்பவி, துர்கா, சுபத்ரா என்று 9 பெயருள்ள அம்மனை 9 நாட்களிலும் ஆவாகனம் செய்து பூஜை செய்ய வேண்டும். துர்காதேவி ஒவ்வொரு நாளும் ஒரு வடிவில் காட்சி தருவதாகவும் அந்த அன்னையே நவதுர்கா என அழைக்கப்படுகிறாள் எனவும் பிரம்மதேவர் ஒரு ஸ்தோத்திரத்தில் கூறியுள்ளார். இதோ வாருங்கள் அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம். பிரதமம் சைலபுத்ரே ச த்விதீயம் பிரம்மச்சாரிணி திருத்தீயம் சந்திரகண்டேதி கூஷ்மாண்டேதி சதுர்த்தகம் பஞ்சமம் ஸ்கந்தமாதேதி ஷஷ்டம் காத்யாயனீதி ச சப்தமம் காலராத்ரீதி மகாகௌரீதி சாஷ்டமம் நவமம் சித்திதாத்ரீ ச நவதுர்கா பிரகீர்த்திதாः உக்தான் ஏதானி நாமானி பிரம்மணைவ மகாத்மனா. நவராத்திரி நாட்களில் வீட்டுக்கு வரும் சுமங்கலிகளுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், தாம்பூலம், பூக்கள், பழவகைகள், ரவிக்கை துணி இவற்றை தானமாக கொடுத்தால் தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நாளை முதல் அந்த நாளுக்கான தேவி, அன்றைய தினம் போட வேண்டிய கோலம், பயன்படுத்த வேண்டிய பூக்கள், அன்றைய நைவேத்தியம், தியான ஸ்லோகம் முதலியவற்றை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.